இந்தியாவின் மிகச்சிறந்த பொறியியல் அதிசயங்கள் ஒன்றான புதிய பாம்பன் பாலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அன்னை இந்திரா சாலை பாலம். இதுக்கு மிக அருகில் தான் அதாவது இதுக்கு இணையாக தான் புதிய ரயில் பாலத்தை இந்தியன் ரயில்வே கட்டி முடிச்சிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ராமேஸ்வரம் தீவையும் இந்திய நிலப்பரப்பில் உள்ள மண்டபத்தையும் இணைக்கிறதுக்காக தான் இந்த பாலம் கட்டியிருக்காங்க. ரயில் போக்குவரத்தை மையமாக கொண்டு தான் இந்த பாலம் வடிவமைச்சு கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பாலம் பார்த்திங்க அப்படின்னா பாம்பன் அப்படிங்கிற இடத்துலேருந்து மண்டபம் வரைக்கும் வரதுனால இதை பாம்பன் பாலம் அப்படின்ட்டு பேர் சூட்டியிருக்காங்க. இந்த புதிய ரயில் மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு எளிதான மற்றும் செலவு குறைந்த போக்குவரத்தை பார்க்கப்படுது. இதனால் நிறைய கூட்ட நெரிசல் அதாவது போக்குவரத்து நெரிசல் குறைக்க முடியும். அடுத்ததாக இந்த பாலத்துக்கு இடையில கிடக்கிற பெரிய வகை படகுகள் மற்றும் கப்பல்களுக்கு வழி விடுற மாதிரி நடுவில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாலத்துக்கு இடையில் தூக்குப்பாலம் போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி படகுகள் வரும்போது அதை திறக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பேட்ரி ஜென்ரேட்டர் மற்றும் அதாவது மனிதர்களால் கூட இதை திறக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. குறைந்த செலவில் அதிக பொருட்களை இங்கே ராமேஸ்வரம் தீவிலிருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, வெளியிலிருந்து ராமேஸ்வரம் தீவுகளை கொண்டு விற்பனை செய்கிறதுக்கும் இந்த போக்குவரத்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கிறனால அவங்களுடைய சமூக பொருளாதார மேம்பாடு வளர்ச்சி அடையும் அப்படின்ட்டு நம்புகிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இயற்கை சீற்றங்களிலிருந்து இந்த புதிய பாலத்தை பாதுகாக்கிற வகையில் புதிய தொழில்நுட்பம் மற்றும் சிறந்த பொறியியல் வல்லுநர்கள் கொண்டு இதை உருவாக்கியிருக்காங்க. பழைய பாலத்தை விட இது ஒரு 3 மீட்டர் உயரமாக இருக்கிற மாதிரி கட்டி முடிச்சிருக்காங்க. கட்டி முடிக்கப்பட்ட இந்த புதிய ரயில் மேம்பாலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இரட்டை இன்ஜின் கொண்ட ரயிலை இயக்கி சோதனை ஓட்டத்தை நமது ரயில்வே வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் இறுதி அல்லது அக்டோபர் முதல் வாரத்தில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ட்டு தெற்கு ரயில்வே சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய படகுகள் மற்றும் கப்பல்கள் வரும்போது அதுக்கு வழிவிடக்கூடிய வகையில் இதை வடிவமைச்சிருக்காங்க. அதாவது இது செங்குத்தாக லிஃப்ட் பண்ணுற மாதிரி அந்த ரயில்வே ட்ராக்கே லிஃப்ட் பண்ணி வர்ற படகுகளுக்கு வழிவிடுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கட்டப்பட்ட புதிய ரயில் பாலம் தான் இது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. முழுவீச்சில் பணி நடந்துக்கிட்டு இருக்கு. ஏறத்தாழ 2024 முடிவுக்கு முன்னாடியே இது ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த சிசர் கட்டிங் மாதிரி இருந்த அந்த வளைவு தான் இதுதான் உங்களுக்கு கப்பல் அல்லது படகு வரும்போது பார்த்திங்கன்னா வழிவு விடக்கூடிய வகையில் இதை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க.
துவக்கத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ரயிலை இயக்கிறதாகவும் பின்பு படிப்படியாக வேகம் அதிகரிக்கப்படும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் பாலத்தில் ட்ரெயினில் ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக அப்படியே நீர்ப்பரப்பை பார்த்துட்டு பயணிக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே விருப்பமான ஒன்று தான். 2-3 வருஷமாக வந்து பயணிகள் வந்து அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரயில் பாலம் இப்போ தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கனால நம்ம அன்னை இந்திரா சாலை பாலத்தெல்லாம் வந்து பயணித்தோம். அதுவுமே ரொம்ப அருமையாக தான் இருந்துச்சு. நீங்கள் ராமேஸ்வரம் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த அன்னை இந்திரா சாலை பாலம் மற்றும் ரயில் பாலத்தை வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த புதிய பாலத்தில் ரயிலின் சோதனை ஓட்டம் முடிஞ்சதுக்கப்புறமான ஒரு கொண்டாட்டமான நிகழ்வு தான் இது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வந்து சோதனை ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் வந்து பயணிகள் வந்து இதில் பயணிக்க இருக்கிறாங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.